அன்னை மரியாதையும் அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இன்று முதல் முறையாக இயேசுவை உள்ளத்திலும் உடலிலும் நற்கருணைநாதன் என்ற அடிப்படையில் எந்நாளும் இணைந்து வாழ்கின்ற தோழனாக பெற இருக்கின்ற அருமைக்குரிய தம்பியரே, தங்கையரே, அனைத்து பெரியோர்களே, பெற்றோர்களே, அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு தந்த வணக்கத்தையும் திருவிழா வாழ்த்துக்களையும் மேதின வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பங்கின் திருவிழா நிறைவேறுகின்ற இந்த நாளானது உண்மையிலேயே பல வகைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, நமக்கு பல்வேறு வரங்களை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசேப்பர், அதிலும் தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சூசேப்பர் என்ற அடிப்படையில் அவரை வாஞ்சியோடு வணங்குகின்ற இந்த நாளாக நாம் இதனை அனுசரிக்கின்ற நிலையிலே சூசேப்பரின் அருளை பெற்றவர்களாக இன்று நாம் இந்த ஆலயத்திலே குழுமியிருக்கின்றோம். மே மாதம் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் மாதாவின் வணக்க மாதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிலையிலே இன்று முதல் இந்த மாதம் முழுவதும் இருக்கின்ற 31 நாட்களும் அன்னை மரியாளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்க போகின்றன என்பதனை நமக்கு அறிவிக்கும் விதமாக வணக்க மாதத்தின் தொடக்கமாக இந்த நாள் அமைகிறது. மூன்றாவதாக, தன்னுடைய தந்தை ஒரு சுரங்க தொழிலாளியாக இருந்து தானும் ஒரு தொழிலாளியாக வாழ்ந்து தொழிலாளியாக போன்ற நாட்டிலே வாழ்ந்த காலத்தில் கம்யூனிச சித்தாந்தங்கள், பொது உடைமை சித்தாந்தங்கள் இவற்றையெல்லாம் நன்றாக அறிந்து தெளிந்து இந்த நிலையிலே திருச்சபையின் திருத்தந்தை என்ற அடிப்படையில் ஒரு அற்புதமான தலைமையினை திருச்சபைக்கு வழங்கி திருத்தந்தையாக இருந்த அந்த காலத்தில் தொழிலாளர்கள் மீது தனிப்பட்ட ஈடுபாடும் அக்கறையும் கொண்ட நிலையிலே அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற நிலையிலே ஒரு அருமையான மடலையும் எழுதிய நம்முடைய திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர் அவர்கள் இன்று வத்திக்கான் நகரத்திலே அருளாளர் என்று நம்மால் வழங்கப்படுகின்ற ஒரு பேச்சை பெறுகின்ற நிலையில் இந்த நாள் என்பது அமைந்திருக்கிறது. நான்காவதாக, இந்த நாள் உலக தொழிலாளர்களின் நாள் என்ற அடிப்படையில் மேதினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஐந்தாவதாக, இது நம்முடைய பங்கின் பாதுகாவல் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சூசேப்பருக்கு நாம் விழா எடுக்கின்ற நாள். ஆறாவதாக, நம்முடைய அன்பு செல்லங்கள் நற்கருணைநாதரை இன்று முதல் முறையாக தங்களது உள்ளத்திலும் உடலிலும் தாக்குகின்ற நாள். இவ்வாறு பல்வேறு விதமான காரணங்களின் அடிப்படையிலே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, நமக்கு பல்வேறு வரங்களை அபரிமிதமாக பொழிகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே இந்த பல்வேறு விதமான கருத்துக்களை மையப்படுத்திய நிலையிலே சில செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருவிழா நாளில் என்னை தெரிவு செய்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கின்ற அருமை தந்தை, பங்கு தந்தை ஜான்சன் அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்புகின்ற நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி என்பதுதான் உலகத்தில் மே தினம் என்ற இந்த நாள் என்பது தொழிலாளர்களை முன்னிலைப்படுத்திய ஒரு தினம் என்று அறிவிக்கப்படுகிறது. 1886 மே மாதம் 1ஆம் தேதி இந்த நிகழ்வு நடப்பதற்கு அதற்கு முந்தைய காலத்திலே அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்தில் இருந்த தங்கச் சுரங்கத்தில் பல தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அங்கே பணி செய்து கொண்டிருந்தார்கள். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் கூட அவர்கள் பணி செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இப்பேற்பட்ட நிலையில் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த சுரங்க தொழிலாளிகள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது நீண்ட நேரம் உழைப்பு, ஒரு நாளைக்கு
17 மணி நேரம் 18 மணி நேரம் உழைப்பு என்ற ஒரு நிலையில் உழைப்பு என்பது அவர்களுக்கு உறிஞ்சப்பட்ட ஒரு நிலை என்றால் அதற்கு விகிதாச்சாரம் என்ற அடிப்படையிலே ஊதியம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படாத ஒரு நிலை இருந்து கொண்டிருந்தது. ஆக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ஊதியம் என்பது மிக குறைவாக இருந்த நிலையில் அதிகபட்சமான நேரம் என்பது உழைப்பு என்பது உறிஞ்சப்பட்ட அந்த நிலையிலே அங்கு அடிமைகளாக போராடி கொண்டிருந்த இந்த தங்கச் சுரங்க தொழிலாளிகள் தங்களுக்குள்ளே தங்களை தாங்களே ஒருங்கிணைத்துக் கொண்டு தங்களுக்கு அதிகபட்ச ஊதியம் என்பது வேண்டும், குறைந்த மணி நேரம் உழைப்பு என்பது வேண்டும் என்பதனை மிகுந்த முக்கியமான கோரிக்கைகளாக அவர்கள் முன்னிலைப்படுத்தி போராடினார்கள். இந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை என்பதுதான் ஒரு நாளைக்கு 8 மணி நேர உழைப்பு. இன்று ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்பு என்று நாம் பேசுகின்ற இந்த சொல்லாட்சிக்கான ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர்கள் 1786 போராடிய இந்த தங்கச் சுரங்க தொழிலாளிகள். அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை முன்வைத்த நிலையிலே பல்வேறு கட்டங்களில் எந்த தங்கச் சுரங்கத்தில் அவர்கள் போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த தங்கத்தை எடுத்து காய்ச்சி அவர்களது வாயில் ஊற்றி அவர்களை கொன்ற ஒரு நிகழ்வு என்பதும் இந்த போராட்டத்தில் ஊடாக நடந்தது. யாரெல்லாம் கிளர்ச்சி செய்து அதிகபட்ச ஊதியம், குறைந்த மணி நேர உழைப்பு என்ற கோரிக்கைகளை முன்வைத்தார்களோ அவர்கள் தங்கம் காய்ச்சப்பட்ட நிலையிலே அந்த காய்ச்சிய தங்கம் என்பது ஊற்றப்பட்டு சாகடிக்கப்பட்ட நிலை என்பது இருந்தது. ஆக இப்பேற்பட்ட பல்வேறு விதமான கட்டங்களை தாண்டிய நிலையில் அவர்கள் தொடர்ந்து போராடியதனால் கிடைத்த விளைவு என்பது இன்று உலகமே அனுபவிக்கின்ற, உலகமே கொண்டாடுகின்ற ஒரு விளைவாக இருக்கிறது. அந்த விளைவு என்பதுதான் 8 மணி நேர உழைப்பு என்பது. 1986 ஆண்டு இந்த மே தினம் உருவாகிய 100 ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்ட அந்த நிலையிலே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி போன்ற பல்வேறு விதமான இடங்களில் வீதி நாடகத்தின் மூலமாக இந்த செய்தியினை எடுத்துச் சென்ற அனுபவம் என்பது இன்றும் எனக்குள்ளே பசுமையாக பதிந்திருக்கிறது. அந்த சுரங்க தொழிலாளிகளில் சிலராக அந்த நாடகத்தில் நடித்து மேஸ்திரிகளாக நடிக்கின்றவர்கள் எங்களது உடம்பில் விதித்து உதைத்து செய்த அந்த நிகழ்வெல்லாம் நாடகத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதனை நான் அனுபவிக்கும் பொழுது உண்மையிலேயே தொழிலாளிகளாக இருந்தவர்கள் அத்தகைய பொறுமைகளை அனுபவித்த அந்த யதார்த்தமான சூழல் எவ்வாறு இருக்கும் என்பதனை உணர்வுபூர்வமாக ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பேற்பட்ட உடலை வெறுத்து உடலை கொடுத்து தங்களது உயிரை கொடுத்து போராடிய ஒரு நிலையில் உலகிற்கு தரப்பட்ட ஒரு பரிசு என்பதுதான் இந்த 8 மணி நேர உழைப்பு என்பது. ஒவ்வொரு ஆண்டும் மே தினம், மே மாதம் 1 தேதி என்பது மே தினமாக அனுசரிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு பின்னணியில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சமூக சூழலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 1886 எத்தகைய பிரச்சனை என்பது முன்வைக்கப்பட்டதோ அந்த பிரச்சனை இன்று தீர்ந்து விட்டது என்று சொல்வதற்கில்லை. அந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதுதான். செய்கின்ற பணிக்கான நேரத்திற்கேற்ப ஊதியம் என்பது தரப்படாத நிலை என்பது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊதியம் தரப்படுதல் என்ற அடிப்படையிலே மூளைக்கு செய்கின்ற வேலைக்கு எவ்வளவு அதிகமான சம்பளம் என்பது தரப்படுகிறதோ அந்த அளவுக்கு உடல் உழைப்புக்கு மரியாதை என்பது தரப்பட்டு அதன் அடிப்படையில் சம்பளம் என்பது தரப்படுகிற ஒரு நிலை என்பது இன்னும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையில் உழைப்பையே பிரித்து பார்க்கின்ற அளவுக்கு சமூகம், உலக சமூகம், உலக நாடுகள் ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் என்ற அடிப்படையில் இந்த பணிகளை கூட பிரித்துக் கொண்டு மூளைக்கு அதிகமான வேலை கொடுக்கின்ற அந்த பணிகளுக்கு ஸ்கில்டு லேபர், திறன்கு பணிகள் என்ற அடிப்படையிலும் உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருகின்ற அந்த பணிகளுக்கு அன்ஸ்கில்டு லேபர் என்ற அடிப்படையில் திறன் தேவைப்படாத பணிகள் என்று அழைக்கப்படுகின்ற நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்று மூளைக்கு தரப்படுகின்ற அந்த வேலை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அதற்கு தரப்படுகின்ற சம்பளம் என்பதை விட ஒரு நாள் முழுவதும் காலை மணி 6:30 மணி முதல் மாலை 6:30 அல்லது 7 மணி வரையிலும் நெற்றி வேர்வை நிலத்தில் விட பாடுபடுகின்ற அந்த உழைப்பாளிக்கு மணிக்கணக்கு என்ற அடிப்படையில்